வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கமலா கணவருக்காக அந்த ஹாஸ்பிட்டல் கப்டீரியாவில் காத்திருந்தார். ஒரு சில முக்கியமான விஷயங்களை பேச வேண்டுமென்றால் கணவனை தேடி அங்கே வந்து விடுவார். இருவரும் சேர்ந்து ஏதாவது உணவு உண்டபடி பல விஷயங்களை பேசிக் கொள்வார்கள். தான் பேசப் போவதை கணவர் எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்று அவருக்கு தெரியவில்லை. விஸ்வநாதன் கமலாவை கண்களால் தேடியபடி வந்து கொண்டிருந்தார். அவர் அடையாளம் கண்டு கொள்ளும்படி தன் கையை ஆட்டினார் கமலா. மனைவிக்கும் தனக்கும் தண்ணீரும் சாலடும் எடுத்துக்கொண்டு மனைவியின் அருகில் வந்தார் விஸ்வநாதன். அப்புறம் சொல் என்றபடி சாப்பிட ஆரம்பித்தார். என்னங்க, பூஜா கிட்ட நீங்க பேசினா நல்லா இருக்கும், மெதுவாக ஆரம்பித்தார் கமலா. கமலா, நீ மாமியார்னு காட்டுற பாத்தியா? அவகிட்ட இருக்கிற நல்ல குணங்களை பாரு, குறை சொல்லாத. விஷயம் என்னன்னு புரியாமலே சொல்லிடுவீங்களே என்று எரிச்சல் பட்ட கமலா, பூஜாவோட சில பழக்க வழக்கங்கள் சரியில்லை, அது அவினாஷுக்கு பிடிக்கல, அதுதான் அவன் வீட்டுக்கு வர்றதே இல்லை என்று சொல்லி நிறுத்தினார். மௌனமாக சாப்பிட்டு கொண்டிருந்த விஸ்வநாதன் வேலைக்கு நடுவில் வீட்டு பிரச்சனையை பேச அவர் பிரியப்படவில்லை. ஏதாவது சொன்னால் கமலாவிற்கு கோபம் வந்துவிடும். அதனால் பேசாமல் இருந்தார். 2-3 நாளா வீட்டுக்கு ரொம்ப லேட்டா வராளா? நீ தான் அவளை காலேஜில் பிக்கப் செய்யற? வீட்டுக்கு அவள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் அடிக்கடி வர்றாங்க. அவங்க கூட அடிக்கடி வெளியே போறா. சில சமயம் அவள் ட்ரெஸ் பண்ணிக்கிறது கூட நல்ல விதமாக படலை. தன் ஆதங்கத்தை கொட்டினார் கமலா. கமலா, உடைங்கிறது அவரவர் சொந்த விஷயம், அதில் எப்படி நாம தலையிட முடியும்? அதுவும் அவினாஷே அதை பற்றி கவலைப்படாதப்ப. சின்ன பிள்ளையிடம் பேசுவது போல பேசினார் விஸ்வநாதன். அவினாஷ் கவலைப்படுறானோ இல்லையோ, பூஜா அவினாஷை பற்றி கவலையே படுறது இல்லை பட்டென்று சொன்னார் கமலா. விஸ்வநாதனுக்கும் அது புரிந்தே இருந்தது. இன்னும் கொஞ்சம் பொறு, நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். நம்ம யோசிச்சு செயல்படுறதுக்குள்ள விஷயம் விபரீதம் ஆயிடுமோன்னு பயமா இருக்குங்க. பூஜா மேல நம்பிக்கை வை கமலா. அவ சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம செய்யறாளா இருக்கும். அவளை நம்ம மருமகள்னு பார்க்காம மகளா பாரு, அப்ப எல்லாம் சரியாயிடும். மீண்டும் மனைவிக்கே அறிவுரை சொன்னார் விஸ்வநாதன். கணவன் பூஜாவை தாங்கி பேசுவது கமலாவுக்கு பிடிக்கவில்லை. கோபம் வந்தது. அவ என் மகளா இருந்திருந்தா முதல் தடவையா குடிச்சிட்டு வந்து நின்ன அன்னைக்கே நல்லா 4 அறை கொடுத்திருப்பேன். என்னது? முதல் முறையாக அதிர்ந்தார் விஸ்வநாதன். கணவனின் அதிர்ச்சியை புரிந்து கொண்டு மெல்ல சத்யநாராயண பூஜை அன்று நடந்ததை கணவனிடம் சொன்னார் கமலா. அதுக்கப்புறம் லேட் நைட் பார்ட்டிக்கு போயிட்டு வர்றது பூஜாவுக்கு பழக்கமாயிடுச்சுங்க. என்னால் தாங்க முடியல. நீங்கள் அவினாஷையும் அவளையும் வச்சு கொஞ்சம் பேசுங்க. என்ன பேச முடியும் கமலா? தெரியாமல் தப்பு செய்கிறவங்கள திருத்தலாம். தப்பு செய்கிறது தான் ரைட்டுன்னு நடந்தா நாம் ஒன்றுமே பண்ண முடியாது. பக்கத்தில் நின்று வேடிக்கை தான் பார்க்க முடியும். என்னங்க இப்படி பட்டும் படாமலும் பேசுகிறீங்க? யோசிப்போம் கமலா. அவசரப்பட்டா அவினாஷோட வாழ்க்கை தான் வீணா போகும். விஸ்வநாதன் குரலில் வேதனை இருந்தது. ரொம்ப கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிடும் என்று இப்போது கமலா கணவனை தேற்றினார். பெண், சரி நான் கிளம்புறேன். இப்போ போனா தான் இந்த டிராஃபிக்ல பூஜாவை கூப்பிட சரியான நேரத்தில் போக முடியும் என்ற கணவனை யோசிக்க விட்டு விட்டு கிளம்பினார். பாதி யோசனையாகவே வண்டி ஓட்டியவர் பூஜாவின் கல்லூரி வர சிறிது தாமதமாகிவிட்டது. வழக்கமாய் காத்திருக்கும் இடத்தில் பூஜா இல்லை. அவளுடைய செல்போனை அழைத்தாலும் பதிலே இல்லை. பூஜா எங்கே போனாள் என்று அவருக்கு தெரியவில்லை. செய்வதறியாமல் தன் மகனை போனில் அழைத்தார். எத்திக்ஸ் அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வகுப்பு கலைந்து ஒவ்வொருவராக வெளியேறி கொண்டிருந்தார்கள். செமஸ்டர் தேர்வு முடிவுகள் வெளிவந்துவிட்டன. பூஜா தான் வகுப்பிலேயே அதிக மதிப்பெடுத்து தேறியிருந்தாள். பலர் முன்னிலையில் தன்னை பாராட்டி பேராசிரியர் பேசியது அவளுக்கு மிக சந்தோஷமாக இருந்தது. யாரிடமாவது சொல்லி பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் போல் இருந்தது.
வாண்டா இந்த வகுப்பில் இல்லை, அதனால் அவளுடன் கொண்டாட முடியாது. யோசனையோடு தன் புத்தகங்களை அடுக்கினாள் பூஜா. அவினாஷை கூப்பிடலாம் தான், செலவு செய்து அவளை படிக்க வைப்பவன் அவள் வெற்றியில் பங்கு கொள்ளாமலா போய்விடுவான்? ஆனால் அவளுக்கு அந்த யோசனையே வரவில்லை. கடைசி மாணவியாக வகுப்பை விட்டு வெளியேறி கொண்டிருந்தாள். பூஜா, பேராசிரியர் ஹார்டிங் அவளை அழைத்தார். ஆச்சரியத்துடன் திரும்பினாள் பூஜா. யூ டிட் அ கிரேட் ஜாப் ஆன் தி பேப்பர். யூ ஹாவ் அ கிரேட் ஃபியூச்சர். மீண்டும் ஒரு முறை அவளை வாழ்த்தினார். ஓ, தேங்க்யூ சார். முகம் நிறைய புன்னகையோடு சொன்னாள் பூஜா. கால் மீ டிராவிஸ் என்றபடி அவளுடன் சேர்ந்து நடந்தார். பேராசிரியர் என்றாலும் டிராவிஸ் ஹார்டிங்குக்கு வயது 35க்கு மேல் இருக்காது. கழுத்து வரை தொங்கிய பொன்னிற முடியை சின்னதாக பின்னால் கட்டி கொண்டிருந்தார். தன்னுடைய பேச்சால் மாணவர்களை கட்டி போட்டு வைப்பதில் வல்லவர். அவர் தன்னிடம் தனிப்பட்ட முறையில் பேசுகிறார் என்பது பூஜாவிற்கு குதூகலத்தை தந்தது. மெல்ல அவருடனேயே நடந்தாள். ஆர் யூ பிஸி திஸ் ஈவினிங்? பட்டென்று கேட்டார் டிராவிஸ். நோ, நத்திங் இன் பார்ட்டிகுலர். வை? ஆச்சரியமாக கேட்டாள் பூஜா. There is dinner and conference on ethics in modern business tonight. I thought you may enjoy it. When? Where? I like to come. It is in DC. I am going straight there. If you want, I give you a ride. I can proudly show you as my star student. வெண்பற்கள் தெரிய கவர்ச்சியாக சிரித்தார் பேராசிரியர். அந்த சிரிப்பில் மயங்கி நின்றாள் பூஜா. அவர் பேராசிரியர் என்பது அந்த கணத்தில் அவளுக்கு மறந்து போயிற்று. அவரை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை உண்டானது. அவரது பாராட்டுதான் உலகிலேயே பெரியதாக தோன்றியது. ஓ, உற்சாகமாக சொன்னாள் பூஜா. கமலாவிற்கு போன் செய்து தான் பேராசிரியருடன் போவது பற்றி சொல்ல அவளுக்கு தோன்றவில்லை. ஒருவித துள்ளலுடன் பேராசிரியருடன் இணைந்து நடந்தாள். அவர் தன் சாமான்களை எடுத்துக்கொள்ள இருவருமாக காரை நோக்கி சென்றனர். கேன் யூ டெல் மீ மோர் அபவுட் திஸ் கான்ஃபரன்ஸ்? அவளை அடக்க முடியாமல் கேட்டாள் பூஜா. There is a person coming from Jerusalem talking about business ethics. There is one from Boston talking about modern day ethics. He is mainly going to talk about takeover. பேசிக்கொண்டே இருவரும் காரில் அமர்ந்தனர். கார் வாஷிங்டன் டிசியை நோக்கி பயணப்பட்டது. திடீரென்று நினைவு வந்தவள் போல், Am I dressed properly for the conference? தன்னையே குனிந்து பார்த்து கொண்டாள். Don't worry about that. You look perfect. மீண்டும் ஒரு முறை பூஜாவை பார்த்து கவர்ச்சிகரமாய் புன்னகைத்த டிராவிஸ் விளையாட்டாய் கண்ணடித்தான். முகம் சிவந்து குனிந்தாள் பூஜா. சிறிது நேரம் அங்கே மௌனம் நிலவியது. பூஜாவின் மனதில் ஏதேதோ சிந்தனை. வாட் அபவுட் யுவர் வைஃப்? டசன்ட் ஷி வாண்ட் டு அட்டெண்ட் தி கான்ஃபரன்ஸ்? கேட்டாள் பூஜா. ஏதோ ஜோக்கை கேட்டவன் போல விழுந்து விழுந்து சிரித்தான் டிராவிஸ். வைஃப்? ஐ டோன்ட் ஈவன் ஹாவ் அ பெட் டு கால் as a family. I am my own family என்று அவளை பார்த்து சிரித்தவன். வாட் அபவுட் யூ என்று பூஜாவை கேட்டான். மை மதர் அண்ட் 2 sisters are living in Chennai. ஓ, சென்னை? தட் இஸ் வேர் சுனாமி ஹிட் ரைட் என்று சென்னையை பற்றி தனக்கு தெரியும் என்று காட்டிக்கொண்டான் டிராவிஸ். அவினாஷை பற்றியே தான் குறிப்பிடவில்லை என்பது மெதுவாக உரைத்தது பூஜாவிற்கு. அவனை பற்றி டிராவிஸிடம் சொல்ல வேண்டுமா என்று ஒரு கணம் யோசித்த பூஜா வேண்டாம் என்று முடிவெடுத்தாள். அவளை பொறுத்தவரை அவினாஷிற்கு அவள் வாழ்க்கையில் இடம் இல்லை. அப்படி இருக்க தேவையில்லாமல் எதற்கு என்று யோசித்தவள் மௌனம் சாதித்தாள். மீதி பயணம் மௌனமாகவே முடிந்தது. மாநாடு டிராவிஸ் சொன்னது போலவே நன்றாக இருந்தது. அறிவுபூர்வமாக சிந்திக்க வைத்தது. ஓரிரு முறை பூஜாவும் பேச்சாளரிடம் கேள்விகள் கேட்டாள். அதை பாராட்டுவது போல பூஜாவின் கையை அழுத்திய டிராவிஸ் பின் தன் கைகளுக்குள் பூஜாவின் கைகளை வைத்து கொண்டான். அவினாஷ் அப்படி அந்யோன்யம் காட்டும் போதெல்லாம் பூஜா அவனிடம் எரிந்து விழுந்திருக்கிறாள். ஆனால் இப்போது பூஜாவால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. நாகரிகம் கருதி தான் அமைதியாக இருப்பதாக தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். மாநாடு முடிந்து பூஜா வீட்டுக்கு திரும்பும்போது மிகவும் தாமதமாகிவிட்டது. ஆனால் அவளுக்காக ஒரு பூகம்பம் அங்கே காத்திருந்தது. இரவு மணி 10. வீடு மிக அமைதியாக இருந்தது.
விஸ்வநாதன், அவினாஷ், கமலா மூவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தவாறு எதிர் எதிரே உட்கார்ந்து பூஜாவுக்காக காத்திருந்தனர். கமலா கடிகாரத்தை பார்ப்பதும் அவினாஷை பார்ப்பதுமாக உட்கார்ந்திருந்தார். செல்லுக்கு வேணா திருப்பி ஒரு தடவை கூப்பிட்டு பாரேன் அவினாஷ். அம்மா, அலுத்து கொண்டான் அவினாஷ். 1/2 மணி நேரத்துக்கு முன்னால தானே கூப்பிட்டோம், வந்துருவாம்மா. அவன் குரலிலேயே அவனுக்கு நம்பிக்கை இல்லை. என்னடா கட்டின பெண்டாட்டி எங்க போறா, என்ன பண்றான்னு தெரியாதா? பூஜா எங்க போகணுமோ நீ கூட்டிக்கிட்டு போறது தானே, எங்களை ஏன் அலை கழிக்கிற? ஆத்திரமாக கத்தினார் கமலா. கமலா, அமைதியா இரு என்றார் விஸ்வநாதன். என்னங்க, 5 மணியிலிருந்து பூஜாவை காணோமேன்னு நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். கட்டினவன் குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்துருக்கான். என்னம்மா, எப்பவுமே பூஜா இந்த நேரம் தானே வீடு வருவா, இன்னைக்கு ஏன் இப்படி டென்ஷன்? எப்பவும் வீட்டுக்கு வந்துட்டு தான் வெளியே போவா. எங்க போறா என்ன பண்றான்னு தெரியும். ஆனா இன்னைக்கு என்று சொல்லி நிறுத்தினார் கமலா. கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. போய் ஜன்னல் வழியாக பார்த்தார். பூஜாதான். டிராவிஸ் காரில் வந்து இறங்கினாள். ஜன்னல் வழியாக பார்த்த கமலாவுக்கு கோபம் வந்தது. தன் மருமகள் இன்னொரு ஆண் மகனுடன் சிரித்து பேசி விடை பெறுவது அவருக்கு பொறுக்கவில்லை. திஸ் இஸ் த லிமிட். கோபமாக கதவை திறக்க போனார். அம்மா, பேசாம இரு. வார்த்தையாலேயே தடுத்து நிறுத்தினான் அவினாஷ். டேய், அவ உன்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டா. இன்னொருத்தங்கிட்ட எப்படி சிரிச்சு பேசுறா பாருடா. இவளை எல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. ஆத்திரமும் அழுகையுமாக கமலா கத்தினார். வேகமாய் மனைவி அருகில் சென்று தோளோடு அணைத்தார் விஸ்வநாதன். அதே நேரம் பூஜா கதவை திறக்க, ஹாய் பூஜா, நாங்க சினிமாவுக்கு கிளம்புறோம் என்றபடி மனைவியை இழுத்து கொண்டு வெளியேறினார் விஸ்வநாதன். கமலாவை அந்த சூழ்நிலையில் இருந்து வெளியேற்றினால் போதும் என்றிருந்தது அவருக்கு. வீட்டுக்குள் பூஜாவும் அவினாஷும் ஒருவரையொருவர் பார்த்தபடி சில வினாடிகள் நின்றிருந்தார்கள். பின் அவினாஷை அலட்சியப்படுத்தி மாடி ஏறினாள் பூஜா. நில்! கனமான வார்த்தையில் அவளை நிறுத்தினான் அவினாஷ். என்ன பேசுறீங்க? ஆத்திரமாக படியை விட்டு இறங்கினாள். இங்க வராமல் அவள் எங்கே போவாளாம்? என்ன பேச்சு பேசுகிறான் இவன்? உனக்கு நான் வேண்டாம் என்றால் விலகி விடலாம். இப்படி எங்களை நோகடிக்காதே. அமைதியாக ஆனால் அழுத்தமாக சொன்னான். அவினாஷை முறைத்தாள் பூஜா. உன்னால விலக முடியாது. விலகினால் உன் செலவுக்கெல்லாம் எங்கிருந்து பணம் வரும்? இந்த மாதம் மட்டுமே உன் செலவுக்காக $2500 கொடுத்திருக்கிறேன். உன் தேவையெல்லாம் பணமும் கிரீன் கார்டும் தான். உன் கிரீன் கார்டு நிரந்தரமாக வேண்டுமானால் குறைந்தது 2 வருடமாவது நீ என் மனைவியாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் இங்கிருந்து உன்னை துரத்தி விடுவார்கள். சொல்லிவிட்டு கேலியாக சிரித்தான் அவினாஷ். அவனை முறைத்துவிட்டு படியேறப் போனவளின் கையை இறுக பிடித்து நிறுத்தி, இந்த வீட்டில் இருக்க வேண்டுமென்றால் யோசித்து புத்திசாலித்தனமாக நடந்து கொள் என்று உறுமியவன் அவளை உதறிவிட்டு வேகமாக தன் அறைக்குள் சென்று கதவை படார் என்று மூடினான். அவினாஷ் பிடித்திருந்த இடத்தை தடவி பார்த்தாள் பூஜா. அங்கே சிவந்து தடித்திருந்தது. உதட்டை கடித்தபடி அவன் போன வழியை பார்த்து கொண்டு நின்றாள். அவினாஷின் புலி பார்வை அவளை கலங்க வைத்திருந்தது. அதிகாலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து ஜாக்கிங் போக தயாரானான் அவினாஷ். இளம் காலையில் குளிர்ந்தும் குளிராமலும் வீசும் தென்றலை எதிர்த்து கொண்டு ஓட ஓட மனம் தெளிவாகும். தெளிவானால் நிம்மதி கிடைக்கும். இரவெல்லாம் யோசித்து யோசித்து அவினாஷ் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டான். அது சரியா தவறா என்று தெரியவில்லை. வியர்க்க விறுவிறுக்க ஓடிவிட்டு வந்தால் புத்துணர்ச்சியோடு செயலில் இறங்கலாம் என்ற தீர்மானத்தோடு மாடி இறங்கினான். கதவை திறந்து கொண்டு வெளியேறும் வேளையில், நில்லவி, நானும் வருகிறேன் என்றபடி விஸ்வநாதனும் ஜாக்கிங் போக ரெடியாகி வந்து கொண்டிருந்தார். மௌனமாக இருவரும் இறங்கி மெல்ல ஓட ஆரம்பித்தனர். அவினாஷுக்கு 12 வயதில் ஓட கற்றுக் கொடுத்ததே விஸ்வநாதன் தான். கல்லூரியில் சேர்ந்த பிறகு மகனும் தந்தையும் இதுவரை ஒன்றாக ஓடியதில்லை. வீட்டை விட்டு வெளியேறி சாலைக்கு வந்தார்கள். அவர் எதற்காக அவனுடன் ஜாக்கிங் வருகிறார் என்று அவனுக்கு தெரியும். மௌனமாக இருவரும் ஓடினார்கள். தந்தை ஓரக்கண்ணால் தன்னை பார்த்தபடி வருவதைக் கண்ட அவினாஷ் ஓடிக்கொண்டே தந்தையை திரும்பி பார்த்தான். என்னப்பா, நின்ற இடத்தில் ஓடிக்கொண்டே கேட்டான். உனக்கும் பூஜாவிற்கும் என்ன தகராறு? நேராக விஷயத்திற்கு வந்தார் விஸ்வநாதன்.
ஒன்றும் சொல்லாமல் வேகம் எடுத்து ஓடினான் அவினாஷ். அவனுக்கு இணையாக வேகமாக ஓட முடியாமல் வேகத்தை குறைத்தார். அதை கவனித்த அவினாஷ் மெல்ல தந்தையிடம் திரும்பி வந்தான். அவன் திரும்பி வந்ததை பார்த்த விஸ்வநாதன் நின்று விட்டார். மூச்சு வாங்கியது அவருக்கு. அன்னைக்கு என்னவோ டைவர்ஸ் அது இதுன்னு கத்தின. அவகிட்ட நீ எப்ப பார்த்தாலும் சண்டை போடுற மாதிரியே இருக்கு. அவ தான் சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிறான்னா நீயாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து இருக்க வேண்டியது தானே? வேகமாக பேசிவிட்டு நிறுத்தினார். அப்பா ப்ளீஸ். என்னடா ப்ளீஸ்? என்ன நடக்குதுன்னு சொன்னா தானே தெரியும். பூஜாவுக்கு தான் என்ன பிடிக்கல. அவளுக்கு தான் டைவர்ஸ் வேணுமா? பிரச்சனை செய்தது நான் இல்லை. சொல்லிவிட்டு நிறுத்தினான். விஸ்வநாதனின் முகம் வெளுத்து போயிருந்தது. அவரால் அவினாஷ் சொன்ன விஷயத்தை ஜீரணிக்க முடியவில்லை. ஏனாம்? ஏன் டைவர்ஸ் வேணுமாம்? மெல்ல கேட்டார். அவள் அமெரிக்கா வருவதற்காகத்தான் என்னை திருமணம் செய்து கொண்டாளாம். அவினாஷ் பதில் சொன்னான். என்னடா இது? இப்போ என்ன பண்ண போற? உன் அம்மா தாங்க மாட்டாளே. தெரியலப்பா. நானும் பூஜாவும் கொஞ்ச நாள் தனியா இருந்தா ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்க்கணும். மீண்டும் அமைதியாக இருவரும் ஓட ஆரம்பித்தனர். அந்த மௌனத்திற்கு பிறகு அவினாஷ் தன் மனம் திறந்து தந்தையிடம் நடந்த எல்லா விஷயங்களையும் சொன்னான். தான் எடுத்திருக்கும் முடிவையும் சொன்னான். நானும் பூஜாவும் அவ படிப்பு முடியிற வரைக்கும் அவ காலேஜ் பக்கத்திலேயே அப்பார்ட்மெண்ட் எடுத்திருக்கலாம்னு முடிவு செய்திருக்கேன். உங்களுக்கு சரின்னா மே மாசத்திலேயே மூவ் பண்ணலாம்னு இருக்கேன். கொஞ்சம் பொறுப்பு வந்தா பூஜாவும் சரி ஆயிடுவான்னு நினைக்கிறேன். மகனை பார்க்கையில் பாவமாக இருந்தது. ராஜா மாதிரி இருக்கிறான், குணத்தில் தங்கம். ஆனால் இவன் வாழ்வில் இப்படி ஒரு குழப்பம். பூஜாவிடம் கொஞ்சம் கண்டிப்புடன் பேச வேண்டும் மனதில் எண்ணிக்கொண்டார் விஸ்வநாதன். உன்னோட ரெசிடென்சி முடிந்தவுடன் என்ன பண்ண போற அவினாஷ்? பேச்சை மாற்றினார். எங்கேயாவது சவுத் பக்கம் போகலாம்னு இருக்கேன். தெரியல, பார்ப்போம். மீண்டும் சிறிது நேரம் மௌனமான ஓட்டம். எனக்கு நீ சொல்வதுதான் சரின்னு படுகிறது அபி. நாம டைவோர்ஸ் என்று பேச்சை எடுக்க வேண்டாம். பூஜா என்ன செய்கிறாள் என்று பார்ப்போம். நான் அவள் தாயிடம் பேசி பார்க்கிறேன். அதுவரை நீங்கள் தனியாக இருப்பது உன் அம்மாவின் உடல் நலத்திற்கும் நல்லது. நேற்று இரவு மனமும் உடலும் ஒரே அடியாக சோர்ந்து போய்விட்டாள். தந்தை பேச பேச மௌனமானான் அவினாஷ். தந்தையிடம் தன் முடிவில் பாதையை தான் சொல்லி இருக்கிறான். அவர் மனம் அமைதி அடைய அது போதும் என்ற மனதுக்குள் தீர்மானித்தபடி தன் நாளை தொடங்கினான் அவினாஷ். பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்த நிம்மதி அவன் முகத்தில் இருந்தது. பூஜாவின் கனவுகளின் அடிப்படையே ஆடத் தொடங்கியது. கள் குடித்த குரங்கு போல பூஜாவின் முன்னால் உட்கார்ந்திருந்தான் டிராவிஸ். தனக்கு முன்னால் உட்கார்ந்திருப்பது பெண்ணா தேவதையா அவனுக்கு தெரியவில்லை. பேசும் கண்களும் தேன் வடியும் இதழ்களும் அவனை யோசனை செய்ய விடாமல் கிறங்கடித்தன. தன் முன் உட்கார்ந்திருப்பது தன் மாணவி என்பதை மறந்து போய் ஒரு பெண் என்பது மட்டும்தான் அவனை குடைந்து கொண்டிருந்தது. பூஜாவின் அழகு அவன் அறிவை மறத்து போக செய்திருந்தது. பூஜா கவனிக்காத வண்ணம் கடைக்கண்ணால் அவள் சைனீஸ் நூடுல்ஸை விழுங்குவதையே கவனித்து கொண்டிருந்தான். குவிந்து நூடுலை உள்ளிழுக்கும் அந்த உதடுகள் தன்னை முத்தமிட்டால் எப்படி இருக்கும் என்ற கற்பனை செய்து மகிழ்ந்தான். இதையெல்லாம் கவனித்தாள் இல்லை பூஜா. கோடை செமஸ்டரில் கல்லூரியிலேயே இன்டர்ன்ஷிப் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்க டிராவிஸை அணுகியிருந்தாள். அது பற்றி பேசுவதாக அவன் அழைத்ததும் யோசிக்காமல் அவனுடன் கிளம்பிவிட்டாள். இந்த விவரத்தை பேச ஏன் வெளியே சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வேண்டும் என்று அவளுக்கு தோன்றவே இல்லை. எப்படியாவது ஒரு வேலை கிடைத்துவிட்டால் நன்றாக இருக்கும் என்பது அவள் ஆசை. அவள் சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு அவினாஷ் கையை எதிர்பார்க்க வேண்டியதில்லை. எனவே தன்னுடைய கனவுகளை விரிவாய் சொல்வதிலேயே முனைப்பாய் இருந்தாள் பூஜா. கண்கள் மலர தன் கனவுகளை விவரிப்பதை இன்னொருவர் பார்த்து கொண்டிருந்ததையும் அவள் அறியவில்லை. ரெசிடென்சி முடிந்ததை கொண்டாட தன் தோழர்களுடன் அவினாஷும் அதே சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்குத்தான் வந்திருந்தான். பூஜாவின் மலர்ந்த முகமும் டிராவிஸின் பூனை கண்களும் அவனுக்குள் ஒரு ஏக்கத்தையும் வருத்தத்தையும் ஒருங்கே ஏற்படுத்தின. ஒரு முறையாவது பூஜா இவனுடன் இப்படி மலர்ந்த முகமாய் பேசியிருக்கிறாளா? மனம் கனத்தது. ஆனால் அவளுக்குத்தான் அவினாஷை பிடிக்கவே இல்லையே. டிராவிஸுக்கும் பூஜாவுக்கும் நடுவில் இருக்கும் ஒருவித ஈர்ப்பு இவனுக்கும் பூஜாவிற்கும் இடையில் இல்லையே.
கையில் வைத்திருந்த பியர் பாட்டிலை உருட்டியபடி கண் எடுக்காமல் பூஜாவை பார்த்து கொண்டிருந்தான். ஹே அபி, உன் மனைவி நினைவு வந்துவிட்டதாக்கும். கேலியாக நண்பன் ஒருவன் அவன் தோளில் இடித்தான். ஒன்றும் சொல்லாமல் வெறுமையாய் சிரித்தான் அவினாஷ். இல்லையடா, அதுதான் என் மனைவி என்றா சொல்ல முடியும்? இல்லை, பூஜாவின் அருகில் சென்று ஹாய் பூஜா என்று சொல்லி இவளை ஆச்சரியப்படுத்தும் நிலையிலா இருக்கிறது இவர்களது தாம்பத்தியம்? பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்து மேஜையில் வைத்துவிட்டு பூஜாவின் கண்ணில் பட்டு விடாமல் நகர்ந்தான் அவினாஷ். மனைவியை பார்க்க அவசரம் என்று நண்பர்கள் கிண்டல் செய்வது கேட்டது. வாசல் அருகில் செல்கையில் பூஜாவின் சிரிப்பு சின்னதாய் கேட்டது. கதவில் கை வைத்தபடி மெல்ல திரும்பி பார்த்தான். டிராவிஸ் ஏதோ சொல்ல பூஜா சிரித்து கொண்டிருந்தாள். எவ்வளவு அழகாய் இருக்கிறாள் தன் மனைவி! தன்னோடு சிரித்து பேசாத தன் மனைவி அவினாஷுக்கு மேலும் பாரமாக இருந்தது. அனிச்சையாய் பூஜா வாசல் பக்கம் தலையை திருப்பினாள். கதவருகில் அவினாஷ் தன்னையே பார்த்து கொண்டு நிற்பதை கவனித்தாள். அவள் தன்னை கண்டுவிட்டாள் என்று தெரிந்ததும் ஒரு பெருமூச்சோடு கதவை தள்ளி கொண்டு வெளியே வந்தான். பூஜா மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமானால் விவாகரத்து கொடுத்தே ஆக வேண்டும். அவினாஷின் ஒரு பக்க காதலால் யாருக்கு லாபம்? விவாகரத்து கிடைத்து விட்டால் பூஜாவாவது சந்தோஷமாயிருப்பாளே. ஆனால் விவாகரத்து கொடுத்தால் பூஜாவுக்கு கிரீன் கார்டு பிரச்சனை வரும். தான் எடுத்த முடிவை செயல்படுத்துவதுதான் சரி என நினைத்தான். இனியும் பூஜா மனம் மாறுவாள் என்று எதிர்பார்க்க முடியாதுதானே. பூஜாவின் கனவுகளின் அஸ்திவாரம் மெல்ல ஆடத் தொடங்கியது. மகனுடன் பேசிய விஸ்வநாதன் சும்மா இருக்கவில்லை. இந்தியாவில் இருந்து பூஜாவின் தாய்க்கு தன் அலுவலகத்தில் இருந்து போன் செய்து விஷயத்தை விவரமாக சொன்னார். கமலாவின் உடல்நிலை மோசமாகிவிட்டதையும் கூறினார். விஷயம் வேறு விதமாக திசை திரும்பும் முன் பூஜாவிடம் பேசும்படியும் கூறினார். 1000 மைல்கள் தாண்டி இருக்கும் அந்த தாய் கண்ணீர் வடித்தபடியே தான் செய்ய வேண்டியதை யோசிக்க ஆரம்பித்தார். தன்னை சுற்றி இருப்பவர்களை துன்பப்படுத்துகிறோம் என்ற எண்ணமே இல்லாமல் சிரித்தபடி லைப்ரரியை விட்டு வெளிவந்தாள் பூஜா. அவளுடன் இணைந்து நடந்து கொண்டிருந்தாள் வாண்டா. இருவரும் ஆங்கிலத்தில் பேசியபடியே வந்து கொண்டிருந்தனர். வாண்டா, எனக்கு இன்டர்ன்ஷிப் கிடைத்து விட்டது. ஒரு கார் வாங்கலாம் என்று நினைக்கிறேன். உன்னையும் டிராவிஸையும் அடிக்கடி தொந்தரவு கொடுப்பது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்றாள். வாண்டா அதற்கு பதில் சொல்லாமல், டிராவிஸ் மேல் நீ ரொம்ப நம்பிக்கை வைத்திருக்கிறாய், அது பற்றி சொல்கிறேன் என்றாள். ஏய், டிராவிஸ் எவ்வளவு இன்டெலிஜென்ட் தெரியுமா? எத்தனை விஷயம் தெரியுது. அவர் பாடம் சொல்லி கொடுத்தா நாள் பூரா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். படபடவென்று பொரிந்தாள் பூஜா. நிதானமாக கேட்டு கொண்டிருந்த வாண்டா, நல்லா டீச் பண்றதுனாலேயே அவர் நல்லவர்னு சொல்ல முடியாது பூஜா. ஜாக்கிரதையா இருந்துக்கோ, அவர் பார்வையே சரியில்லை என்று பூஜாவுக்கு புரியும்படி சொன்னாள். பூஜா அதை அலட்சியப்படுத்தினாள். இருவரும் பேசியபடியே மரத்தடியில் இருந்த பெஞ்சில் உட்கார்ந்தனர். உன் கணவர் பற்றி டிராவிஸ் என்ன சொல்கிறார்? வாண்டா கேட்டாள். ஒருவித குற்ற உணர்வோடு அவளை பார்த்து சிரித்தாள் பூஜா. அதை புரிந்து கொண்டு, நீ திருமணமானவள் என்று டிராவிஸுக்கு தெரியாது, அப்படித்தானே? கோபமும் கேலியுமாக வாண்டா கேட்க இரு தோழிகளும் ஏதோ ஜோக்கை கேட்டது போல கலகலவென்று சிரித்தனர். பூஜா, ஜாக்கிரதையா இரு என்ற வாண்டா அவள் கையை அழுத்தினாள். அவள் கண்களில் கவலையும் பயமும் கலந்து இருந்தன. மீண்டும் பூஜா அலட்சியமாக தோளை குலுக்கினாள். சிறிது நேரம் மௌனம். திடீரென்று அவர்கள் முன்னால் நிழலாடியது. நிமிர்ந்து பார்த்தார்கள். அவினாஷ் நின்று கொண்டிருந்தான். அவனை அங்கே எதிர்பார்க்காத பூஜா புருவத்தை தூக்கினாள். ஒரு பெண் முன்னால் அவமானப்பட போகிறாயா என்று கேட்டது அவள் பார்வை. என்னுடன் வா என்ற அவினாஷ் பதிலுக்கு காத்திராமல் திரும்பி நடக்கத் தொடங்கினான். பூஜா அவனை பின்தொடர்கிறாளா என்று அவன் திரும்பி பார்க்கவும் இல்லை. கோபம் வந்தது பூஜாவுக்கு. வாண்டாவை ஒரு பார்வை பார்த்தாள். அவினாஷை பின்தொடரும்படி அவள் மௌனமாய் சைகை செய்ய வேறு வழியின்றி அவினாஷின் பின்னால் நடந்தாள். அவினாஷ் முன்னால் சென்றிருந்தான். ஓட்டமும் நடையுமாக அவனை அடைந்தவள், என்ன வேணும் உனக்கு என்று அதட்டலாக கேட்டாள். அவளை திரும்பி ஒரு பார்வை பார்த்தவன் கனமான மௌனத்துடன் நடந்து காரில் ஏறினான். பூஜாவும் காரில் ஏறினாள். கார் பறந்தது. என்ன விஷயம்னு சொல்லேன். யாருக்காவது உடம்பு சரியில்லையா
எரிச்சல் பட்டாள். கனமான மௌனம். கார் வீட்டை அடைந்தது. இறங்கு பூஜா, உனக்கு 1 மணி நேரம் தருகிறேன். உன் உடைமைகளை எடுத்து கொண்டு வா. நீ இனி இங்கே இருக்கப் போவதில்லை. இறுக்கமாக பேசிய அவினாஷின் பார்வை நேராக இருந்தது. அவன் ஒரு வினாடி கூட பூஜாவை ஏறெடுத்து பார்க்கவில்லை. வீட்டை விட்டு என்னை கிளம்ப சொல்கிறாயா? அங்கிளுக்கு நீ இப்படி செய்வது தெரியுமா? பல்லை கடித்து கொண்டு கேட்டாள் பூஜா. அவளுக்கு ஆத்திரம் வந்தது. பேசாமல் தன் கை கடிகாரத்தை பார்த்தான் அவினாஷ். அவனை முறைத்துவிட்டு இறங்கினாள் பூஜா. இவன் என்ன இவளை வெளியேற்றுவது? இவளை வெளியேறுவதாகத்தானே இருந்தது. வேகமாக வீட்டுக்குள் போனவள் தட தடவென்று தன் பொருட்களை எடுத்துக்கொண்டு காரில் அடுக்கினாள். அவளது பெட்டிகளை எடுத்து காரில் வைக்க கூட அவினாஷ் காரில் இருந்து இறங்கவில்லை. காருக்குள்ளேயே சிலையாய் உட்கார்ந்திருந்தான். எரிச்சலோடு காரில் மீண்டும் உட்கார்ந்தாள். புறப்பட்ட கார் வந்து நின்றது ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில். அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸை கண்டவுடனே பூஜாவுக்கு பிடிக்கவில்லை. ஒரு பழைய கட்டிடமாக இருந்தது. அவினாஷின் மௌனம் அவளை எதுவும் சொல்ல விடாமல் கட்டி போட்டது. எதுவும் சொல்லாமல் இறங்கினாள். அவினாஷ் ஒரு பெரிய பெட்டியை எடுத்துக்கொண்டு நடக்க, பூஜா ஒரு சின்ன பெட்டியை எடுத்துக்கொண்டு அவனை தொடர்ந்தாள். 2 மாடி ஏறி வலது பக்கமாக உள்ள அப்பார்ட்மெண்ட் கதவை திறந்து உள்ளே வந்தவன் பெட்டியை கீழே வைத்துவிட்டு பூஜாவுக்காக கதவை திறந்து கொண்டு காத்திருந்தான். மூச்சு வாங்க மேலே ஏறிய பூஜா அவனை பார்த்து கத்த ஆரம்பித்தாள். நானும் நீயும் தனியாயிருந்தால் நான் மனம் மாறுவேன் என்று நினைக்காதே. இப்போது நீ என்ன செய்கிறாய் என்று எனக்கு தெரிய வேண்டும். ஒன்றும் சொல்லாமல் அவளை ஏறிட்டு பார்த்த அவினாஷ் மீண்டும் படி இறங்கினான். ஏய், என்ன நீ என்னை தனியா என்று கேட்டபடி பின்னால் ஓடிய பூஜா அவினாஷ் நின்று அவளை கேலியாக திரும்பி பார்க்கவும் நின்று விட்டாள். ஒரு குறுஞ்சிரிப்புடன் அவினாஷ் கீழே இறங்கி சென்று விட்டான். காலை தரையில் உதைத்து தன் எரிச்சலை வெளிப்படுத்தினாள் பூஜா. மெல்ல அப்பார்ட்மெண்ட்டுக்குள் நடந்தாள். மிகவும் சின்னதாக இருந்தது. சமையல் அறையில் அழுக்கு என்பது நிரந்தரமாக ஒட்டிக்கொண்டு எல்லாமே ஒரு பழுப்பு நிறத்தில் இருந்தது. தரையில் நடக்க முடியாமல் பிசுபிசுப்பாக இருந்தது. சின்னதாய் ஒரு வரவேற்பறை, சின்னதாய் ஒரு பெட்ரூம், ஒரு சின்ன பாத்ரூம். மூச்சை அடைப்பது போல் இருந்தது பூஜாவுக்கு. காலடி சத்தம் கேட்டது. அவினாஷ் தான் ஜீன்ஸ் பாக்கெட்டில் கை விட்டு கொண்டு உயரமாக நின்று கொண்டிருந்தான். இதுதான் இனி உன் இடம். உன்னோட சுதந்திரத்திற்கு இனி தடை இருக்காது. இனி என் அம்மாவின் தொணதொணப்பு இருக்காது. மாதம் $660 வாடகை 6 மாதத்திற்கு கட்டிவிட்டேன். இங்கே இருந்து உன் கல்லூரிக்கு போக 10 நிமிடம்தான் ஆகும். பஸ் வசதி இருக்கு. நாளைக்கு பெட் டெலிவரி ஆகிடும். அது வரைக்கும் என்று அங்கே இருந்த தலையணை பெட்ஷீட்களை காட்டினான். அருகிலேயே சமையல் செய்ய அத்தியாவசிய சில சாமான்கள். மளிகை எல்லாம் வாங்கி அடுக்கிட்டேன். லாண்ட்ரி கீழே இருக்கு. ஃபோன் பில், கரண்ட் பில் நீதான் கட்டணம் என்றபடி கையில் டாலர் கத்தையை நீட்டினான். இதில் $1500 இருக்கு. நீ வேலை தேடிக்கொள்ளும் வரை பிரச்சனை இருக்காது. திகைப்புடன் நின்றிருந்தாள் பூஜா. இப்படியெல்லாம் இவன் செய்வான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அவள் கையை பிடித்து அதில் பணத்தை வைத்தவன் தன் கார் சாவியையும் அதில் வைத்தான். நீ இதை ஓட்டுவதற்கும் இன்சூரன்ஸ் வாங்கிவிட்டேன். பத்திரமாயிரு என்று சொல்லிவிட்டு வாசல் நோக்கி திரும்பினான். அப்ப நீ? கேள்வியோடு அவன் பின்னே வந்தாள் பூஜா. உனக்கு நான் வேண்டாம். நான் இனி உன் வாழ்க்கையில் இருக்க மாட்டேன் என்றபடி வெளியேறினான். பின்னாலேயே ஓடிய பூஜா. அப்போ நம்ம டைவர்ஸ் என்று கேட்டாள். மாடிப்படி அருகே நின்றிருந்த அவினாஷ் திரும்பினான். டைவர்ஸ் உனக்குத்தான் வேணும், எனக்கு இல்லை. அதற்கு நீயே செலவழித்துக்கொள் என்றபடி கடகடவென்று கீழே இறங்கி மறைந்தான். திகைத்து நின்ற பூஜாவை போன் அழைத்தது. அலரும் டெலிபோன் அவள் நெற்றி பொட்டில் அடித்தது. தனியாய் விடப்பட்ட பூஜா தன் நிலை உணர ஒரு சில வினாடிகள் ஆயின. அலரும் போனை ஒருவித குழப்பத்துடனும் கோபத்துடனும் எடுத்தாள். ஹலோ பூஜா, நான் அம்மா பேசுறேன்டி. எதிர்பக்கத்தில் அவள் தாயின் குரல் கேட்டது. அம்மா, நீ எப்படி? உனக்கு எப்படி? குழம்பினாள் பூஜா. என்னடி நடக்குது அங்க? மாப்பிள்ளை ஃபோன் பண்ணினாரு. என்ன கூத்து பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த தாய் போனில் கோபமாக கத்தினார். அம்மா, விஷயம் தெரியாம கத்தாத. எல்லாம் தெரியுண்டி மூதேவி. ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தா அதை காப்பாத்திக்க தெரியல.
அன்னைக்கு உன் மாமனார் ஃபோன் பண்ணப்பவே நேரா வரணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். முடியல. அப்புறம் இப்பத்தான் 2 மணி நேரத்துக்கு முன்னால மாப்பிள்ளை ஃபோன் செய்து விஷயத்த சொன்னார். உன்னை தனியா குடி வைக்கிறதா சொன்னார். உன் சந்தோஷத்துக்காகத்தான் என்றார். இந்த ஃபோன் நம்பரை கொடுத்து அடிக்கடி உன்கிட்ட பேச சொன்னார். என்ன நடக்குது அங்க? ஆத்திரமாக கேட்டார் அந்த தாய். அம்மா, சும்மா அலட்டிக்காத. அவினாஷ் கூட என்னால வாழ முடியாதுன்னு சொன்னனே. உடனே இப்படி வேலை பண்ணிட்டு தன்னை ஒரு ஹீரோ மாதிரி காட்டிக்கிறான் அவன். அவரை பிடிக்கலைன்னா ஏண்டி கல்யாணம் பண்ண? அப்புறம் என்ன அமெரிக்காவுக்கு படிக்க அனுப்ப உன்கிட்ட காசு இருக்கா? எனக்கு தேவையானது எனக்கு தெரிஞ்ச வழியில எடுத்துக்கிட்டேன். இதுக்கெல்லாம் ரொம்ப அலட்டிக்கிறையே. சரி, படிக்க வேண்டியது தானே. எதுக்கு டைவர்ஸ்? அவினாஷ் ஒன்றும் உன் படிப்புக்கு தடை சொல்லலையே. அதுக்காக நான் இங்க வந்தது பெரிய படிப்பு படிச்சு நல்லா சம்பாதிச்சு சுதந்திரமா வாழணும்னு தான். அதுக்கு அவினாஷ் ஒரு தேவையில்லாத இடைஞ்சல். அப்படி சொல்லாத பூஜா. நீ சந்தோஷமா இருந்தா போதும்னு தன் சேமிப்பை எல்லாம் கொட்டி உன்னை தனியா குடி வச்சிருக்காரு. நீ அவரை புரிஞ்சு கொள்ள முயற்சி செய். உன் வாழ்க்கையை வீணடிச்சுக்காத. அம்மா, சும்மா அறுக்காத. பூஜா, மாப்பிள்ளை நினைச்சிருந்தா உன்னை இந்தியாவுக்கே அனுப்பி இருக்க முடியும். யோசி. அவர் அப்படி செய்யல. நீ ஆசைப்படுற மாதிரி நீ சுதந்திரமா இருக்க ஏற்பாடு செய்து தந்திருக்கார். இதுலயே அவரோட பிரியம் உனக்கு புரியணும். நச்சரிக்காதம்மா. என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். எதிர்பக்கத்தில் அமைதியானாள் அம்மா. எப்பவுமே நீ பிடிச்ச முயலுக்கு 3 காலு தான். உன் வாழ்க்கையில நீயே மண் அள்ளி போட்டுக்கோ. என்னை பொறுத்த வரைக்கும் நீ செத்து போயிட்டேன்னு நினைச்சுக்கிறேன். அவ்வளவுதான். அழுது கொண்டே பட்டென்ற போனை வைத்தார் அந்த தாய். கையில் இருந்த போனையே ஒரு வினாடி பார்த்தாள் பூஜா. ஏன் அவளை எல்லோரும் ஒரு எதிரியாக பார்க்கிறார்கள்? டிராவிஸ் ஒருவன்தான் அவளை புரிந்து கொண்டிருக்கிறான். பெருமூச்சுடன் போனை வைத்தாள். அந்த சின்ன ஹாலில் கிடந்த சாமான்களை எடுத்து வைத்தாள். நாளை கல்லூரிக்கு போக வேண்டும். அங்கே இருந்து இன்டர்ன்ஷிப் செய்ய போக வேண்டும். முடிந்தால் சமையலறையை சுத்தம் செய்ய வேண்டும் என்று தான் அடுத்தடுத்து செய்ய வேண்டிய காரியங்களை மனதில் அடுக்கியபடியே பெட்டிகளை காலி செய்ய ஆரம்பித்தாள். அவினாஷ் அவள் வாழ்க்கையில் இருந்து விலகினால் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுவிடும் என்று நினைத்திருந்தாள். ஆனால் அவளுக்கென்று அடுத்தடுத்து வேலைகள் காத்திருந்தன. அவள் கற்பனை செய்திருந்தபடி சுதந்திரம் கிடைத்தவுடன் அவள் மனம் சந்தோஷத்தால் துள்ளவில்லை. இன்னும் கொஞ்ச நாள்தான். படிப்பு முடிந்ததும் நல்ல வேலை கிடைத்துவிட்டால் அப்புறம் எல்லாம் சரியாகிவிடும். மனதை தேற்றிக் கொண்டவளாய் வேலையில் ஈடுபட்டாள். அதுவரை அவள் செலவுகளை சமாளிக்க இன்னும் ஏதாவது வேலை கிடைக்கிறதா என்று பார்க்க வேண்டும். எவ்வளவு சீக்கிரம் முடிகிறதோ அவ்வளவு பணத்தையும் அவினாஷிடம் திருப்பிக் கொடுக்க வேண்டும். அவனுடைய தயவு எனக்கு தேவையில்லை. என் சொந்த காலில் நிற்பதுதான் என் முதல் வேலை என்று தீர்மானமாக முடிவெடுத்தாள் பூஜா. வேகம். கல்லூரி வளாகத்திலேயே இருந்த வங்கியை நோக்கி வேகமாக நடந்து கொண்டிருந்தாள் பூஜா. ஒரு வாரம் ஓடிவிட்டது. அவினாஷ் கொடுத்த பணத்தை வைத்திருந்தால் செலவாகிவிடும். அவனுடைய பணம் ஒன்றும் இவளுக்கு தேவைப்படவில்லை என்று காட்ட வேண்டும். வங்கியில் கூட்டம் இல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்கும். பஸ் ஏறுவதற்கு முன் இன்டர்ன்ஷிப் செய்யும் அலுவலகத்திற்கு போக வேண்டும். வங்கியில் லேட்டாகிவிட்டால் பஸ் போய்விடும். அவினாஷின் காரை உபயோகிக்க அவள் தன்மானம் அவளை தடுத்தது. கால்களை விட வேகமாக மனம் யோசிக்க சுற்றுப்புறத்தை கவனிக்காமல் தலை குனிந்து நடந்து கொண்டிருந்தாள் பூஜா. வேட்டையாட காத்திருக்கும் ஓநாய் போல அவளையே கவனித்து கொண்டிருந்தான் டிராவிஸ். அவனுக்குள் பூஜாவை தன்னவளாக்கி கொள்ள வேண்டும் என்ற வேகம். பூஜாவை அவன் முதலில் அணுகிய மறுநாளே அவளை பற்றி என்னென்ன தெரிந்து கொள்ள முடியுமோ அவை அனைத்தையும் தெரிந்து கொண்டான். தன்னிடம் சொன்னதை விட பூஜா சொல்லாமல் விட்டது ஏராளம் என்பது அவனுக்கு தெரிந்தது. அவள் மணமானவள் என்பது அவனுக்கு தெரிந்ததும் ஒரு மணமான இந்திய பெண்தான் அழைத்தவுடன் வருவது அவனுக்கு துணிச்சலை தந்தது. ஒரு வாரமாக அவளை கண்காணித்து விட்டுத்தான் அவளை மீண்டும் அணுகினான். அவள் முன்போல் கல்லூரிக்கு காரில் வருவது இல்லை. அவளது குடும்பத்தினர் யாரையுமே அவன் பார்க்கவும் இல்லை. பூஜா பஸ்ஸில் வருகிறாள். அவள் வாழ்க்கையில் ஏதோ திடீர் மாற்றம் நடந்திருக்கிறது. மாற்றம் என்றாலே குழப்பம்தானே. குழம்பி இருக்கும்போது அவளுக்கு வலை வீசுவது ஈசிதானே. கண்ணில் வஞ்சத்தோடு அவளை நெருங்கினான். ஹலோ. மிக பக்கத்தில் குரல் கேட்க திகைத்து நிமிர்ந்தாள் பூஜா. டிராவிஸ் அழகாக சிரித்து கொண்டு நின்றிருந்தான். ஓ, ஹாய்.
என்றபடியே தன் நடையை தொடர்ந்தாள் பூஜா. என்ன ஒரே பிஸியாக இருக்கிறாய்? என்னுடன் இன்னொரு கான்ஃபரன்ஸ் வருகிறாயா? பாஸ்டனில் நடக்கிறது. மெமோரியல் வீக்கெண்டு தானே, போய் வருவோம். கண்கள் சிரிக்க டிராவிஸ் கேட்கும்போது மறுக்க தோன்றவில்லை பூஜாவுக்கு. வினாடி நேரம் நின்றான். பின் பெருமூச்சோடு, இல்லை டிராவிஸ், என்னால் முடியாது. இந்த வீக்கெண்டில் ஓவர் டைம் பண்ணுவதாக ஒத்துக்கொண்டிருக்கிறேன். பேசியபடியே வேகமாக நடந்தாள். ஹே, என்ன அவசரம்? எங்க போற? நீ ரொம்ப அதிகம் வேலை பார்க்காதே, அது உன் அழகான உடலுக்கு நல்லதில்லை. விளையாட்டாய் சொல்லி சிரித்தான். டிராவிஸ் சொல்ல சொல்ல சிரித்து விட்டாள் பூஜா. தன் வேலை மறந்து விட்டது. ரியலி டிராவிஸ், என்னால் நிஜமாவே வர முடியாது. கண்டிப்பா இன்னொரு முறை வருகிறேன், சரிதானே? சின்ன குழந்தையை கொஞ்சுவது போல் அவனுக்கு பதில் சொன்னாள். விளையாட்டாய் பெருமூச்சு விட்ட டிராவிஸ், சரி, அப்படியே எங்கேதான் இவ்வளவு வேகமாக போகிறாய்? பேங்கிற்கு போக வேண்டியிருக்கிறது. ஒரு வங்கி கணக்கு திறக்க வேண்டும். பஸ் வரும் முன் வேலையை முடிக்க வேண்டும். அதுதான் வேகமாய் போய்க் கொண்டிருக்கிறேன். சுமந்து கொண்டு போகும் புத்தக பையை சரி செய்தபடி சொன்னாள் பூஜா. பஸ்ஸை மிஸ் பண்ண போற. அக்கவுண்ட் ஓபன் பண்ற வேலை அவ்வளவு சீக்கிரமா முடியாது. வரிசையில் நின்று வெளி வருவதற்கே அரை மணி ஆகிவிடும். முதல் முறை கணக்கு திறப்பதானால் நிறைய நேரம் வேண்டும். அப்படியா? ச்சு, எனக்கு தெரியாமல் போய்விட்டதே. இவ்வளவு நேரம் நடந்ததுதான் வேஸ்ட் என்றபடி வந்த பாதையிலேயே வேகமாக நடந்தாள். லெட் மீ ஹெல்ப் யூ. என்ன ப்ராப்ளம்னு சொல். என்கிட்ட ஒரு பெரிய தொகை இருக்கிறது. அதை கையில் வைத்து கொள்ள தயக்கமாக இருக்கிறது. அதுதான் பேங்கில் போட்டு வைக்கலாம் என்று நினைத்தேன். ஒரு வாரமாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், முடியவில்லை. அலுப்போடு நடந்தாள் பூஜா. எவ்வளவு பணம்? $1500. உற்சாகமாக விசில் அடித்து புருவத்தை உயர்த்தினான் டிராவிஸ். மெல்லிய புன்னகையோடு தலை அசைத்தபடி நடந்தாள் பூஜா. டிராவிஸிடம் ஏதோ ஒரு கவர்ச்சி இருக்கிறது. அவனும் அவளும் ஒரே மாதிரி சிந்திக்கிறார்கள். இருவருக்கும் ஒரே மாதிரி ரசனை. ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாக இருவரும் இருப்பதாக பட்டது பூஜாவிற்கு. அவனுடன் இருக்கும் ஒவ்வொரு வினாடியும் ஒரு மகாராணி போல் உணர்ந்தாள் பூஜா. பூஜா, வா, நான் உன்னை காரில் டிராப் செய்கிறேன். காரில் சீக்கிரம் போய்விடலாம். பேசியபடியே இருவரும் பேருந்து நிற்கும் இடம் வந்தனர். ரொம்ப தேங்க்ஸ், ஆனால் வேண்டாம், நான் பஸ்ஸிலேயே போய்க் கொள்கிறேன். இல்லை, நீ கண்டிப்பாய் என்னுடன் வரத்தான் வேண்டும். பாஸ்டனுக்குத்தான் வரவில்லை என்று சொல்லிவிட்டாய். ஒரு 10 நிமிடம் உன்னை சுமப்பதற்காகவாவது என் காருக்கு நீ அனுமதி கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி அவனுடைய ட்ரேட்மார்க் சிரிப்பை உதிர்த்தான் டிராவிஸ். மயங்கினாள் பூஜா. ஓகே, ஆனால் இன்றைக்கு மட்டும்தான். ஒவ்வொரு நாளும் இது வேண்டாம். உங்களை அடிக்கடி தொந்தரவு செய்ய எனக்கு பிடிக்கவில்லை. இன்று பார்ப்போம். நாளை பற்றி நாளை யோசிப்போம். நீ இங்கேயே நில். நான் காரை இங்கேயே கொண்டு வருகிறேன் என்றவன் திரும்பி போனான். அவன் சென்றிருந்த வேளையில் பூஜா செல்ல வேண்டிய பஸ் வந்தது. பஸ்ஸில் ஏறி செல்லலாமா என்ற வினாடி நேரம் யோசித்து வேண்டாம் என்று முடிவு செய்தாள். ஒரு வாரமாய் பஸ்ஸில் அலைந்து உடம்பு வலித்தது. அதுவும் இல்லாமல் காரில் சென்றால் ஒரு 20 நிமிடமாவது சேமிக்கலாம். யோசித்தபடியே நின்றிருந்த பூஜாவின் மனதில் இன்னொன்றும் ஓடியது. அவினாஷ் தான் இவளிடம் காரை கொடுத்து விட்டானே, அதை பயன்படுத்தி கொண்டால் என்ன? உடனே அந்த யோசனையை தள்ளி போட்டாள். தன் காலில் அவளால் நிற்க முடியும். அவினாஷின் தயவு அவளுக்கு தேவையில்லை. ஏதாவது எமர்ஜென்சிக்கு வேண்டுமானால் அதை உபயோகப்படுத்தி கொள்ளலாம். இப்போது பெட்ரோல் விற்கும் விலையில் கார் அவளுக்கு ஒரு பாரமே. சீக்கிரமே இன்னொரு வேலை ஏதாவது கிடைக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அடுத்த செமஸ்டருக்கு பணம் கட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இருந்தாலும் டிராவிஸ் எவ்வளவு நல்லவனாக இருக்கிறான். அவனுடன் இணைந்து இன்னும் எத்தனையோ சாதிக்க வேண்டும் போல் ஒரு உத்வேகம் வருகிறது. அவனை பார்க்கும்போது அவளையே இன்னொரு உருவத்தில் பார்ப்பது போல இருக்கிறது. நான் பாதி நீ பாதி என்று சொல்வார்களே, அது இதுதானோ? தன் சிந்தைக்குள்ளே உழன்று கொண்டிருந்த பூஜா தான் வெளியேற முடியாத புதைக்குழியில் மாட்டுவதை உணரவே இல்லை. பூஜாவை பற்றி கவலைப்பட வேண்டியவனோ பூஜாவை வேண்டாம் என்று விலகி போய்க் கொண்டிருந்தான். விமான நிலையம். அவினாஷும் அவன் தந்தையும் நின்றிருந்தனர். அவினாஷ் டான்சேனியாவிற்கு பொது சேவை செய்ய சென்று கொண்டிருக்கிறான். என்ன அவினாஷ், கண்டிப்பா இப்படித்தான் நடக்கணுமா? வேறு வழி இல்லையா? தந்தை கேட்க பதில் சொல்லாமல் நின்றிருந்தான் அவினாஷ்.
நானும் அம்மாவும் எதுவும் சொல்லலை. பூஜாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வாடா. அவள் தனியா இருக்க வேண்டாம். விஸ்வநாதன் மகனிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். வருத்தத்துடன் நின்றிருக்கும் தந்தையை பார்த்தான் அவினாஷ். வேறு விதமாக இருந்தால் நன்றாக இருக்கும் தான். ஆனால் அன்று சைனீஸ் ரெஸ்டாரண்டில் பூஜா டிராவிஸுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்த காட்சி அவன் கண்முன் வந்தது. இல்லையப்பா, இதுதான் இப்போதைக்கு சரி. எனக்கு வேறு வழி தெரியலை. அதுக்காக நீ ஏண்டா ஆப்பிரிக்கா போகணும்? 3 வாரம் தானே அப்பா. டான்சேனியாவில் டாக்டர்ஸுக்கு தேவை நிறைய இருக்குப்பா. அடிப்படை வசதியே இல்லாத அவங்களுக்கெல்லாம் என்னால் முடிந்த உதவி. நான் இதை எனக்காகத்தான் செய்கிறேன். புரிஞ்சுக்கோங்க. பிரச்சனையை சமாளிக்காமல் ஓடி போகிறாயா அவினாஷ்? இல்லப்பா, பிரச்சனைக்கு வெளியே இருந்து சிந்திக்க போகிறேன். அப்ப அம்மா கிட்ட என்ன சொல்ல? பூஜா தனியா இருப்பது அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். வீணாய் கவலைப்படுவாங்க. என்னோட அவளும் வந்திருக்கிறதா அவங்க நினைத்து கொள்ளட்டும். ரொம்ப கஷ்டமா இருக்குடா. கண் கலங்க சொல்லும் தந்தையை பார்த்தான் அவினாஷ். என்னப்பா நீங்க சின்ன குழந்தை மாதிரி? ஊர்லயே ஒரு பெரிய ஹார்ட் சர்ஜன். இதுக்கெல்லாம் வருத்தப்படலாமா? ஜாலியா அம்மாவை கூட்டிக்கிட்டு செகண்ட் ஹனிமூன் போயிட்டு வாங்க. 3 வாரம் தானே, நான் வந்து விடுவேன். தந்தையின் தோளில் தட்டி சமாதானப்படுத்தினான். திரும்பி வருவாய் தானே? கண்டிப்பா என்று சொல்லி சிரித்தான் அவினாஷ். பிராக்டிஸ் பத்தி ஒன்றும் சொல்லலையே அவினாஷ். இங்கேயே தானப்பா இன்னொரு டாக்டருடன் ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன். ஆனா நான் திரும்பி வந்துதான் ஜாயின் பண்ண போறேன். ஹாஸ்பிட்டலிலும் வேலை செய்ய அனுமதி கேட்டு எழுதி போட்டிருக்கிறேன். நீங்க வேலை பார்க்கிற ஹாஸ்பிட்டலுக்கும் எழுதி போட்டிருக்கிறேன். நான் திரும்பி வரும்போது எல்லாம் ரெடியாக இருக்கும். தந்தையை உற்சாகப்படுத்துவது போல சிரித்தான். சந்தோஷமாக சிரித்தார் விஸ்வநாதன். அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆனா நீ அவளிடம் இப்படி விபரம் சொல்லாமல் போவது சரியில்லை. நான் திரும்பி வந்து அவங்க மடியில் படுத்தால் எல்லாம் சரி ஆயிடும்பா. எனக்கு மூச்சு முட்டுதுப்பா. சூழ்நிலையின் வெளியில் இருந்து யோசித்தால் தெளிவு ஏற்படும்னு தோணுது. தன் திடீர் பயணத்திற்கு விளக்கம் கொடுத்தான். நீ எதையும் யோசித்துத்தான் செய்வாய். நீ எடுக்கும் முடிவுகள் எல்லாம் நல்ல விதமாய் முடிய வேண்டும் என்ற கடவுளிடம் என்னால் பிரார்த்தனை மட்டும்தான் செய்ய முடியும். அதை நான் கண்டிப்பாய் செய்கிறேன் என்றார் விஸ்வநாதன். மகனின் கையை ஆதரவாக தட்டி கொடுத்தார். வரேன்பா. தந்தையின் கையை குலுக்கினான். தந்தையிடம் விடை பெற்று கொண்டு விமானத்தை நோக்கி நடந்தான். மனம் தாய் தந்தையை நினைத்து வருத்தப்பட்டது. பாவம் வயதானவர்கள். அவினாஷ் மட்டுமே அவர்களின் மையமாக இருந்து விட்டான். அவன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் அவர்களை எப்படி பாதிக்கிறது? எல்லாவற்றிற்கும் காரணம் பூஜா. பூஜாவை தனியாக இரு என்ற கோபத்தில் சொல்லியாகிவிட்டது. பூஜா மேல் எவ்வளவு கோபம் வந்தாலும் அவள் இல்லாமல் இவனால் இருக்க முடியுமா என்ற சந்தேகம் அவனை அரிக்கிறது. தன்னை வெறுத்து கரித்து கொட்டும் ஒரு பெண்ணிடம் பிரியம் வைக்க எப்படி முடிந்தது என்பது அவனுக்கே புரியவில்லை. இங்கேயே இருந்தால் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவளை பார்க்க தோன்றும். எந்த காரணம் கொண்டும் பூஜாவை ஏறெடுத்தும் பார்க்க கூடாது. அதுதான் இவனுக்கும் நல்லது, பூஜாவுக்கும் நல்லது. இந்த ஆப்பிரிக்க பயணம் பூஜா இல்லாமல் வாழ கற்றுக் கொடுக்கும். அவள் உடைத்தெறிந்த தன்னம்பிக்கையை மீண்டும் வளர்த்து கொள்ள இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்ற நம்பிக்கையுடன் விமானம் ஏறினான் அவினாஷ். புள்ளி. ஒரு சிறு புள்ளி கூட பிசகாத திட்டம் டிராவிஸின் திட்டம். பெண்கள் என்றால் போதைக்குத்தான் என்பது டிராவிஸின் எண்ணம். அவனுடைய இப்போதைய பொழுதுபோக்கு பூஜா. சிரிக்கும் கண்களும் அவ்வப்போது அவள் சிந்தும் வெட்க புன்னகையும் அவளை அடைய வேண்டும் என்ற வெறியை அவனுக்குள் கிளப்பிக் கொண்டிருந்தது. அவள் ஒரு இந்திய பெண் என்பதாலேயே அவளை நெருங்க யோசித்து கொண்டிருந்தான். முன்பு ஒரு முறை அவமானப்பட்டிருக்கிறான். ஆனால் பூஜா அப்படி இல்லை. அவளை எளிதாக வளைத்து விடலாம். அவள் அவனுடைய உடைமையாகி விடுவாள். அவளுடைய உடைமைகள் எல்லாம் அவனுக்கே சொந்தமாகிவிடும். பூஜா குழம்பி இருக்கும்போது அவன் அவளிடம் அக்கறை காட்ட வேண்டும், ஆனந்தப்படுத்த வேண்டும். அதன் பின் பூஜா அவன் கை பொம்மை. இதுதான் இவன் திட்டம். 4 நாளா இப்படித்தான். அவள் அலுவலகம் விட்டு வரும் வேளையில் வெளியே காரில் மெக்டானல்ட்ஸின் இரவு உணவுடன் காத்திருந்து ஆச்சரியப்பட வைத்தான். அவளை தன் காரிலேயே அப்பார்ட்மெண்ட்டில் கொண்டு விட்டான். அவளை வாசலில் இறக்கிவிட்டு அவள் அப்பார்ட்மெண்ட் உள்ளே சென்று ஜன்னல் வழியாக கை ஆட்டும் வரை காத்திருந்தான். அவள் மேல் அன்பும் அக்கறையும் காட்டினான்.
4 நாட்களில் அவளுடைய அன்றாட வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை நன்றாக தெரிந்து கொண்டான். நெகிழ்ந்து போனாள் பூஜா. தன் திறமையை எண்ணி சிரித்தபடியே காரில் பூஜா அலுவலகத்தின் எதிர் சாரியில் காத்திருந்தான். அவன் திட்டம் சரியாக வேலை பார்க்கிறதா என்று பரிசோதிக்கும் நேரம். இன்று அலுவலகத்தில் இருந்து வெளியே வரும் பூஜா இவனை கவனித்து விடக்கூடாது என்பதற்காக தன் தாயின் காரில் வந்திருந்தான். அவள் அறியாமல் அவளை கண்காணிக்க வேண்டும். அவள் வேலை சரியாக விழுந்திருக்கிறதா என்று அவன் வலை சரியாக விழுந்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். பூஜா அலுவலகத்தில் இருந்து வெளியே வந்தாள். அனிச்சையாக 2 நாளாய் டிராவிஸ் காரோடு காத்திருந்த இடத்தை ஒரு முறை திரும்பி பார்த்தாள். காலியாய் இருந்தது. இல்லை, அவன் வரவில்லை. ஒருவேளை சிறிது தாமதமாக வருவானோ? ஆனால் அவன் ஏன் வரவேண்டும்? அவளை அழைத்து செல்ல வேண்டும் என்ற கட்டாயம் அவனுக்கு இல்லையே. 4 நாளும் அவன் உணவோடு வந்திருந்தது சோர்ந்து போயிருந்த உடலுக்கு மிக இதமாக இருந்தது. அவினாஷோடு வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி நினைக்கவே நேரம் இல்லாமல் வேலை இருந்தது. பரீட்சைக்கு படிப்பது, இன்டர்ன்ஷிப் வேலை என்று மட்டும் இல்லாமல் கல்லூரி வளாகத்திலேயே இன்னொரு வேலையும் தேடிக்கொண்டாள். அன்றாட தேவைகளை கவனிக்க பணம் வேண்டுமே. இன்டர்ன்ஷிப்பில் இருந்து அவள் எதிர்பார்த்தது போல அதிக வருமானம் வரவில்லை. வேலை மட்டும் அதிகம் இருந்தது. வேலை முடிந்து வர ஒரு சில நாட்கள் இரவு வெகு நேரமானது. உடல் சோர்ந்து வெளியே வரும்போது டிராவிஸ் அக்கறை காட்டியது. துவண்டு கிடந்த கொடிக்கு பற்றி கொள்ள ஒரு கோல் கிடைத்தது போல் இருந்தது. வானம் தூறும் போல் இருந்தது. குடை கொண்டு வந்திருக்கலாம் என்று எண்ணியபடி பேருந்து நிற்கும் இடத்துக்கு நடந்தாள். உடல் வருந்த செய்த வேலை மனதுக்கு நிறைவை தந்தது. பசி வயிற்றை கிள்ளியது. காலையில் சாப்பிட்டது தயிர் சாதம்தான். பின்னால் திரும்பி பார்த்து கொண்டே நடந்தாள். டிராவிஸ் வந்து விடுவான் என்ற நம்பிக்கையில் திரும்பி பார்த்து கொண்டு நிதானமாக நடந்தாள். பஸ்ஸுக்காக காத்திருந்த போதும் அவள் பார்வை அவளை கடந்து செல்லும் ஒவ்வொரு சிகப்பு காரையும் உன்னிப்பாக கவனித்து ஏமாந்தது. எதிர் சாரியில் தன் தாயின் வெள்ளை காரில் உட்கார்ந்து கொண்டிருந்த டிராவிஸ் வெற்றி புன்னகை செய்தான். பூஜா அவனை எதிர்பார்க்க ஆரம்பித்து விட்டாள். இனி பூஜாவின் பஸ் பெரியதாய் வந்து நின்று பூஜாவை அவன் பார்வையில் இருந்து மறைத்தது. பூஜா பஸ்ஸில் ஏறலாமா வேண்டாமா என்று யோசித்தாள். இவள் ஏறி சென்ற அடுத்த நிமிடம் டிராவிஸ் வந்துவிட்டால் அவன் வருவானோ மாட்டானோ? அவன் வர மாட்டேன் என்று சொல்லவில்லையே. வேறு வேலை இருந்தால் கண்டிப்பாய் சொல்லி இருப்பானே. ஒருவேளை திடீரென்று வேலை வந்திருக்குமோ? பஸ்ஸில் சென்று விடலாமா? ஆனால் இவள் சென்று விட்டது தெரியாமல் அவன் வந்து காக்க நேரிட்டால்? கேள்விகள் உள்ளே அவளை குடைய என்ன செய்வது என்று முடிவெடுக்க முடியாமல் தவித்தாள். பஸ் அவளுக்காக காத்திருக்காமல் நகர்ந்தது. கண்ணாடி நிழற்குடைக்குள் பூஜா மட்டும் தனி மரமாய் நின்றிருப்பதை பார்த்த டிராவிஸுக்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை. கைகொட்டி சிரித்தபடி காரை பறக்க விட்டான். அனாதையாய் நின்றிருக்கும் பெண்ணை அழைத்து போவோம் என்ற எண்ணமே அவனிடம் இல்லை. பூஜா காத்து கொண்டு நின்றிருந்தாள். எதற்காக என்று அவளுக்கே தெரியவில்லை. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.